Hey friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2023 Arnold Classic Physics Competition full video coverage பார்க்க போறோம். And அது மட்டும் இல்லாம Classic Physicsல top 6 place பண்ணது யார் அப்படிங்கறத பார்க்க போறோம். And Classic Physics Competition prize money வந்து இந்தியன் மணில எவ்வளவு வரும் அப்படிங்கற மாதிரி Classic Physics பத்தின எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல இருக்க போகுது. So இந்த வீடியோவை full and full skip பண்ணாம பாருங்க. Let's get start. ஓகே கைஸ், இப்போ அர்னால்டு கிளாசிக் ஃபிசிக்ஸ் காம்படிட்டர் நேம்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வந்துடலாம். நேம்ல மட்டும் ஜூனியர்னு வச்சிருக்கிற ஜூனியர் ஜாஸ்கி அண்ட் பயமறியாத காரேஜ் ஒப்பேரா அண்ட் மிஸ்டர் ஒலிம்பியால சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மைக் சம்மர்ஃபர்ட் அண்ட் எமர்ஜிங் பாடி பில்டர் காம்படிட்டர் அலெக்ஸ் கேம்ப்ரோனேரோ அண்ட் வெறும் 24 வயசான ஊஸ் கேல்சின்ஸ்கி அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ராமன் ரோச்சா குவைரஸ். அண்ட் இப்போ பார்த்த 6 பேத்துக்கு தான் அர்னால்டு கிளாசிக் ஃபிசிக்லேயே உண்மையாலுமே செம்ம டஃப்பான காம்படிஷன் நடந்துச்சு. இதில் ஃபர்ஸ்ட் கால் அவுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர்த்த வந்து ப்ரீ ஜட்ஜிங்லேயே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 பேர்த்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஒலிம்பியால சீபம் கேட்டஃப் கொடுத்த ராமன் ரோச்சா குவைரஸ் இருந்தாரு. அண்ட் மிஸ்டர் ஒலிம்பியால 3rd பிளேஸ் பண்ண ஊஸ் கேல்சின்ஸ்கி இருந்தாரு. அண்ட் 4th பிளேஸ் பண்ண மைக் சம்மர்ஃபெல்டும் இருந்தாரு. அண்ட் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் ஒலிம்பியால 9th பிளேஸ் பண்ண அலெக்ஸ் கேம்ப்ரோனேரோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் அவுட்லேயே வந்ததுதான். அவரோட பிசிக் அப்கிரேட் வந்து உண்மையாலுமே வேற லெவலாக இருந்துச்சு. அண்ட் மைக் சம்மர்ஃபெல்டும் ஆஸ் யூஷுவல் சூப்பராக தான் இருந்தாரு. அண்ட் நம்ம சுட்டி குழந்தை ஊஸ் கேல்சின்ஸ்கி அண்ட் ரெமோண்டினோ ப்ரோக்கும் உண்மையாலுமே செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு. அண்ட் ப்ரீ ஜட்ஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெமோண்டினோ ப்ரோ வந்து ஊஸ் கேல்சின்ஸ்கி வந்து பீட் பண்ணிடுவார் அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரிசல்ட் என்ன வருதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாசிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டில் ஞாபகம் வர்ற பேர் கிளாசிக் ஃபிசிக்ஸ் 4th டைம் சாம்பியன் கிளாசிக் ஃபிசிக்ஸ் லெஜெண்ட் கிறிஸ் பம்ஸ்டர் எங்கடா போனார் அப்படின்னு நீங்கள் 100% கேட்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிறிஸ் பம்ஸ்டர் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த 2023 அர்னால்டு கிளாசிக்லையும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலை. பட் அவரை வந்து கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவரும் வந்திருக்காரு. அவரும் இந்த அர்னால்டு கிளாசிக் ஃபிசிக்ஸ் காம்படிஷனை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. கிறிஸ் பம்ஸ்டட் வந்து அர்னால்டு கிளாசிக் ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மிஸ்டர் ஒலிம்பியா கிளாசிக் ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவரோட 1 full இயரையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுனால தான் அவரால் அர்னால்டு கிளாசிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவரோட ஹார்ட் ஒர்க்கிங்னால தான் 4th டைம் ஒலிம்பியா சாம்பியனும் ஆயிருக்காரு. இந்த ரீசனுக்காக தான் அவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன் பேஸும் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ அர்னால்டு கிளாசிக் ஃபிசிக்ஸ் காம்படிஷனோட மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துடலாம். இதுல டாப் 2 பெர்ஃபார்மரான ராமன் ரோச்சா குவைரஸ் அண்ட் ஊஸ் கேல்சின்ஸ்கியோட போசிங் வந்து இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know. Guys, இப்போ நீங்க வந்து ராமன் ரோச்சா குவைரஸ் அண்ட் ஊஸ் கேல்சின்ஸ்கியோட அமேசிங்கான போசிங் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோட ரியல் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டுக்கு வந்து போயிடலாம். அதாவது அர்னால்டு கிளாசிக்ஸ் 2023 கிளாசிக் ஃபிசிக்ஸ் காம்படிஷனோட டாப் 6 வின்னரோட லிஸ்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து கிளியராக பார்த்துடலாம். அண்ட் இதில் 6th பிளேஸ் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஜாஸ்கி. அண்ட் 5th வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரேஜ் ஒப்பேரா. அண்ட் 4th பிளேஸ் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒலிம்பியாவில் 4th பிளேஸ் பண்ண மைக் சம்மர்ஃபர்ட். அண்ட் 3rd பிளேஸ் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே நினச்சி பார்க்காத ஒலிம்பியாவில் 9th பிளேஸ் பண்ண அலெக்ஸ் கேம்ப்ரோனேரோ. அண்ட் 2nd பிளேஸ் கோஸ் டு நன் ஆஃப் அதர் வெறும் 24 வயசான ஊஸ் கேல்சின்ஸ்கி. அண்ட் நம்பர் 1 அர்னால்டு கிளாசிக் ஃபிசிக்ஸ் சாம்பியன்ஸ் கோஸ் டு ராமண்டினோ ப்ரோ. அண்ட் அர்னால்டு கிளாசிக் ஃபிசிக்ஸ் காம்படிஷனோட வின்னிங் ப்ரைஸ் மணி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா $300,000. இதே வந்து இந்தியன் மணியை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2,45,00,000 and 13,825 rupees வந்து ரோமன் ரோச்சா குவைரஸ்க்கு வந்து பிரைஸ் மணியாக கிடச்சிருக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் நெவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்துச்சுன்னா அர்னால்டு கிளாசிக் ஓப்பன் பாடி பில்டிங்கோட ஃபுல் கவரேஜும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை.